ஸோ சென்னை கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு. நிறைய திங்ஸ் எல்லாம் கார்கோவில் போட்டதுனால பேக்கேஜ் வந்து ஒரு 40 கேஜி கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி வந்து 30 கேஜி ப்ளஸ் 7 கேஜி வந்து ஹேண்ட் லக்கேஜ் தான். எங்களுக்கு பேக்கேஜே வந்து 40 கேஜி இருந்ததுனால நிறைய திங்ஸ் வந்து இவர்கிட்டயே நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். அண்ட் ஹேண்ட் லக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா 16 கேஜி எனக்கு இருந்தது. ஆனால் அலோவ் பண்ணுறது வந்து 7 கேஜி தான். சரி பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஆளுங்க கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் ஒரு 2 கேஜி வந்து எடுத்துகிட்டு சொன்னாங்க. பேலன்ஸ் ஒரு 13 கேஜி மாதிரி எனக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. செம்ம ஹாப்பி. எனக்கு பேக்கேஜ் போட்டு ஹேண்ட் லக்கேஜில் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஹேண்ட் லக்கேஜ் என்னென்ன கேரி பண்ணுறேன்னா, இது ஒரு சூட் கேஸ், ட்ராலி சூட் கேஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட் பேக் அண்ட் ஒரு டேப். அது வந்து கவரில் இருந்துச்சு. இமிக்ரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு நான் சூட் கேஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன். ஹைதராபாத்தில் டச் போட்டு நான் சென்னைக்கு ரீச் ஆகிடுச்சு. பசங்க பயங்கர ஹாப்பி. குட்டி பொண்ணு வந்து என்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு பயங்கர அழகு. எனக்கு சுகர் கேண்டில்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ வீட்டுக்கு போய் அன்பாக்ஸ்லாம் பண்ணிவிட்டு அண்ட் நல்லா ரெஸ்ட் எடுத்து நைட்டு அகெயின் வந்து நாங்கள் கத்திப்பாராவில் ஃபுட் கோர்ட், டி நகர்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ரவுண்ட்ஸு நல்ல ஒரு ஃபுல்லு கட்